இந்த குறும்படத்தில் நவீன தொழில்நுட்ப உலகின் மையமாக திகழும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய விரிவான மற்றும் ஆர்ப்பாட்டமான ஆய்வுகளை காண்போம். ஏஐ எப்படி இயங்குகிறது, எவ்வாறு அது நம் வாழ்க்கையை மாற்றுகிறது மற்றும் எதிர்காலத்தில் இது என்ன வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக விளக்குவதற்காக இந்த வீடியோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுட்பத்தின் அசாதாரண பயன்கள் மற்றும் சாத்தியமான பிரபஞ்சங்களை ஆராய்ந்து மனிதனின் எதிர்காலத்தை இது எவ்வாறு வழிநடத்தும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். முக்கிய விஷயங்கள்: ஏஐ இன் அடிப்படை செயல்முறைகள், மருத்துவம், போக்குவரத்து மற்றும் நிதி நிர்வாகத்தில் அதன் பயன்பாடுகள், எதிர்கால மாற்றங்களை உருவாக்கும் ஏஐ சக்திகள், நமது கண்கள் திறக்கவும் மெய்நிகர் உலகிற்கு ஒரு புதிய பார்வையை வழங்கவும் இந்த வீடியோ உங்கள் உடனடி துணையாக இருக்கும். செயற்கை நுண்ணறிவு என்பது மனித நுண்ணறிவைப் போல செயல்படும் இயந்திரங்கள் அல்லது மென்பொருளை குறிக்கிறது. முடிவெடுப்பது, வடிவங்களை அங்கீகரிப்பது அல்லது மொழியை புரிந்து கொள்வது போன்ற மனித அறிவுக்கு ஒத்த பணிகளை செய்ய மனிதர்களுக்கு கற்பிப்பதற்கான ஒரு அதிநவீன முயற்சி இது. உதாரணமாக, ஏஐ மூலம் சிறந்த வழியை கண்டறிய கூகுள் வரைபடத்தை பயன்படுத்தலாம். அலெக்சா அல்லது சிரி உங்கள் பேச்சை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்க்கையை எளிதாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்ற உதவுகிறது. செயற்கை நுண்ணறிவு ஏஐ 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: குறுகிய ஏஐ, பொது ஏஐ. குறுகிய ஏஐ என்பது இது நமது அன்றாட வாழ்க்கை மற்றும் குறிப்பிட்ட பணிகளுக்கான ஏஐ ஆகும். இது ஒரு குறிப்பிட்ட பணியில் மட்டுமே சிறந்தது, ஆனால் அதை தாண்டி செயல்பட முடியாது. உதாரணமாக, கஸ்டமர் சப்போர்ட் சாட்பாட்ஸ், மருத்துவத் துறையில் நோய்களை கண்டறிதல், ஆன்லைன் பரிந்துரைகள், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்றவை உங்களுக்கு தயாரிப்புகள், திரைப்படங்களை பரிந்துரைக்கும் விதம். குறுகிய ஏஐ நமது அன்றாட வாழ்க்கையிலும் செயல்பாடுகளிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. முடிவில், குறுகிய ஏஐ நன்றாக வேலை செய்கிறது, ஆனால் இது பொது ஏஐ விட மிகவும் குறைவான செயல்திறன் கொண்டது. ஏஐ எப்படி வேலை செய்கிறது? மிக எளிமையான விளக்கத்தில், செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்பது ஒரு மனிதனின் செயல்களின் அடிப்படையில் ஆய்வு, கற்று மற்றும் முடிவெடுக்கும் திறனாகும். ஏஐ செயல்முறை தரவு வாசிப்பு மற்றும் தரவு உள்ளீடு. ஏஐ பெரிய அளவில் உள்ள தரவு ஒருங்கிணைந்து படிக்கிறது. எடுத்துக்காட்டு: புகைப்படங்கள், உரைகள், வீடியோக்கள் அல்லது சென்சார் தகவல். ஏஐ முறை கற்றல் மற்றும் கற்றல் முறைகள் தரவுகளின் அடிப்படையில் வடிவங்களை மற்றும் வடிவங்கள் அடையாளம் காண கற்றுக்கொள்கிறது. இது இயந்திர கற்றல் (ML) மூலம் செய்யப்படுகிறது. மீண்டும் மீண்டும் தரவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தானாகவே கற்றுக்கொள்கிறது. முடிவெடுத்தல் கற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் சரியான முடிவுகளை எடுக்கிறது. எடுத்துக்காட்டு: ஒரு வங்கி மெய்நிகர் உதவியாளர் பயனரின் தேவைக்கு சரியான பதிலை வழங்குகிறது. ஒரு மருத்துவ ஏஐ ஒரு நோயை கண்டறிய சரியான பரிந்துரையை வழங்குகிறது. இதைச் செய்வதன் மூலம் ஏஐ மிக விரைவாகவும் துல்லியமாகவும் வேலை செய்கிறது. மெஷின் லேர்னிங் என்றால் என்ன? இது செயற்கை நுண்ணறிவின் ஏஇ முக்கிய கூறுகளில் ஒன்றாகும். இது எப்படி வேலை செய்கிறது? மெஷின் லேர்னிங் என்பது தகவல்களுடன் கூடிய பயிற்சி. இதன் மூலம் ஏஐ தன்னை மேம்படுத்துகிறது மற்றும் அதன் வேலையை சிறப்பாக செய்யும் திறனை பெறுகிறது. தரவு சேகரிப்பு. முதலில் இது ஒரு பெரிய அளவிலான தரவு சேகரிக்கிறது. எடுத்துக்காட்டு: ஆடியோ, வீடியோ அல்லது உரை தகவல். இது அந்த தரவை பயன்படுத்தி வடிவங்கள் கற்றுக்கொள்ளும். எடுத்துக்காட்டு: ஒரு மெய்நிகர் உதவியாளர் உரையாடல் வழக்கத்தை கற்றுக்கொள்கிறார். தானியங்கு முடிவெடுத்தல். புதிய தகவல்களை பார்த்த பிறகு அது கற்றுக்கொண்டவற்றின் அடிப்படையில் தானாகவே முடிவுகளை எடுக்கும். இதன் முக்கியத்துவம்: இயந்திர கற்றல் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு உண்மையிலேயே புத்திசாலித்தனமாக செயல்பட முடியாது. எடுத்துக்காட்டு: நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு பிடித்த தொடரை பரிந்துரைக்கிறது. உங்கள் பயணத்திற்கான சிறந்த வழியை கூகுள் மேப்ஸ் கண்டறிந்துள்ளது. இந்த வழியில் ஏஐ தொடர்ந்து அதன் திறன்களை மேம்படுத்துகிறது மற்றும் மனித வாழ்க்கையை எளிதாக்குகிறது. செயற்கை நுண்ணறிவு எங்கே இருக்கிறது? இது அருமையான கேள்வி. நம்மை சுற்றியுள்ள பல செயல்பாடுகள் செயற்கை நுண்ணறிவு.
AI மூலம் இயக்கப்படுகின்றன. மேலும் இது நாம் தினமும் பயன்படுத்தும் சாதனங்கள் மற்றும் சேவைகளில் உள்ளது. சில பொதுவான எடுத்துக்காட்டுகள்: அலெக்சா and சிரி உங்கள் குரலை கேட்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது, சாதனங்களை கட்டுப்படுத்துகிறது, இசையை இயக்குகிறது மற்றும் தகவலை வழங்குகிறது. மருத்துவ சாதனங்கள் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை பரிந்துரைகளை செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. AI எக்ஸ்ரே பகுப்பாய்வு மற்றும் படங்களை துல்லியமாக ஸ்கேன் செய்ய உதவுகிறது. கேமராக்கள் மற்றும் புகைப்படங்கள் உங்கள் மொபைலின் மேம்பட்ட கேமரா முகம் கண்டறிதல், புகைப்பட எடிட்டிங் மற்றும் உங்கள் முகத்தை அடையாளம் காணும் ஆப்ஸ். இ-கமர்ஸ் வெப்சைட் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற இணையதளங்கள் உங்களுக்கான தயாரிப்புகளை பரிந்துரைக்கின்றன. அது ஏன் முக்கியம்? செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்க்கையை எளிதாகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் ஆக்குகிறது. நவீன உலகின் அனைத்து பகுதிகளிலும் நம்மை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது. நாம் அறியாமலேயே AI ஆனது நம் வாழ்வின் இன்றியமையாத அங்கமாகிவிட்டது. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் மருத்துவம் மற்றும் தானியங்கி கார்களில். மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. துல்லியமான நோய் கண்டறிதல், காயங்களை கண்டறிய அல்லது நோய்களை கண்டறிய எக்ஸ்ரே, MRI மற்றும் CT ஸ்கேன்களை பகுப்பாய்வு செய்கிறது. சிகிச்சை பரிந்துரை, நோயாளியின் மருத்துவ வரலாற்றை மதிப்பாய்வு செய்து மிகவும் பொருத்தமான சிகிச்சையை பரிந்துரைக்கிறார். புதிய மருந்துகளை வடிவமைத்து சோதனை செய்வதற்கு AI சிறந்த ஆதரவை வழங்குகிறது. சுயமாக ஓட்டும் கார்கள், செயற்கை நுண்ணறிவு தானியங்கி கார்களின் மூளையாக செயல்படுகிறது. தடை கண்டறிதல், கார்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை கவனித்து வாகனங்கள், பாதசாரிகள் மற்றும் தடைகளை துல்லியமாக கண்டறியும். வேகம், திசை மற்றும் பாதை மாற்றங்கள் அனைத்தும் AI உதவியுடன் செய்யப்படுகின்றன. விபத்துக்களை தவிர்க்கலாம் மற்றும் பயணிகளை அவர்கள் விரும்பிய இடத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியும். செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்க்கையை சீராகவும் பாதுகாப்பாகவும் ஆக்குகிறது. அதன் வளர்ச்சியால் மருத்துவத்திலும் போக்குவரத்திலும் புதிய மாற்றங்கள் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. எதிர்கால செயற்கை நுண்ணறிவு மாற்றத்தை உருவாக்கும் புதிய அத்தியாயம். முழு தானியங்கு தொழில்கள், தொழிற்பயிற்சிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் முழுமையாக தானியங்குபடுத்தப்படும். தொழிலாளர்கள் செய்யும் வழக்கமான பணிகள் AI ஆல் மிகவும் துல்லியமாகவும் வேகமாகவும் முடிக்கப்படும். குறைக்கப்பட்ட மனித தலையீடு அதிக உற்பத்தியை அடைய உதவும். நமது அன்றாட வாழ்க்கையை எளிதாக்க AI உந்துதல் உதவியாளர்கள் மனிதர்களுக்கு முன்னணி துணையாக மாறுவார்கள். உங்கள் முன்னுரிமைகளை புரிந்து கொண்டு முழுமையான தீர்வுகளை வழங்கும் துடிப்பான AI அனுபவம். எந்த மொழியையும் பேசும் திறன் கொண்ட AI உதவியாளர்கள் உலகம் முழுவதும் பொதுவாக இருப்பார்கள். புவி வெப்பமடைதல் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க AI உதவும். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளுக்கான அணுகலை வழங்குதல், வள செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான வளங்களை உருவாக்குதல். எதிர்கால செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது. அது நம் கனவுகளை நனவாக்கும் கருவியாக மாறும். ஆனால் அதே சமயம் பொருத்தமான நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவது முக்கியம். நிதி நிர்வாகத்தை மாற்றுதல், திறமையான நிதி சேமிப்பு திட்டங்கள், சிறந்த சேமிப்பு விருப்பங்களை பரிந்துரைக்க உங்கள் வருமானம், செலவுகள் மற்றும் சேமிப்பு முறைகளை AI பகுப்பாய்வு செய்கிறது. உங்கள் கடந்த கால செலவு முறைகளை அறிந்து அதிக செலவு செய்வதை தவிர்க்க உதவுகிறது. உங்களின் முக்கியமான அன்றாட செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப வழங்குகிறது. உங்கள் நிதி இலக்குகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற முதலீட்டு திட்டங்களை உருவாக்குகிறது. முதலீடுகளில் ஏற்படும் அபாயங்களை கணித்து உங்களின் பாதுகாப்பான வளர்ச்சியை உறுதி செய்கிறது. பங்குச் சந்தை மற்றும் முதலீட்டு மாற்றங்களை நிகழ்நேரத்தில் கணித்து உங்கள் நிதி வருவாயை அதிகரிக்க உதவுகிறது. நிதி தரவை எவரும் புரிந்து கொள்ள எளிதாக்குகிறது. உங்கள் நிதியை நேரடியாக நிர்வகிக்கும் திறனை பெறுவீர்கள். செயற்கை நுண்ணறிவு என்பது உங்கள் நிதி நிர்வாகத்தை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு கருவியாகும். இது துல்லியமான மற்றும் நுண்ணறிவு பரிந்துரைகளை வழங்குகிறது.
அது உங்களை நிதி சுதந்திரத்திற்கு தூண்டும்.